ஸோ மீட் இன்னொரு டேர்மாக என்ன சொல்லுவாங்கன்னா மீட் ஆர் டேம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ மீட்னாலும் டேம்பர்னாலும் சப்ஸ்டன்ஸ்னாலும் சப்போர்ட்னாலும் எல்லாமே ஒன்று தான் எஸ்சிசி கான்செப்ட் படி. ஸோ எதெல்லாம் நம்ம மீட்டாக கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டைனோஸ் டெஸ்டிங், ஒரு கண்டிஷனுக்காக டைனோஸ் டெஸ்ட் நம்ம மீட்டாக கன்சிடர் பண்ணலாம், லேப் ரிப்போர்ட்டை மீட்டாக கன்சிடர் பண்ணலாம், சயின்ஸ் அண்ட் சிம்டமை மீட்டாக கன்சிடர் பண்ணலாம், மெடிகேஷனை மீட்டாக கன்சிடர் பண்ணலாம், ஒரு கண்டிஷனுக்கான ரெஃபரல் நம்ம என்ன பண்ணலாம்னா மீட்டாக கன்சிடர் பண்ணலாம், இந்த கண்டிஷன்லாம் மீட்டாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ இந்த இதெல்லாம் என்ன உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அந்த கண்டிஷன் பற்றி ப்ரொவைடர் என்ன பண்ணியிருக்காரு, ஏதோ ஓக்கப் பண்ணியிருக்காரு. இந்த இப்போ ஹெட்டேக்காக வந்திருக்காங்கன்னா ஹெட்டேக்காக ஏதாவது லேப் ரிப்போர்ட் எடுத்திருந்தாங்கன்னா அதுக்கான ஓக்கப் பண்ணியிருக்காங்க. ஹெட்டேக்காக மெடிகேஷன் கொடுத்தாங்கன்னா ஓக்கப் பண்ணியிருக்காங்க. ஹெட்டேக்காக ஏதாவது லேபு போய் ரெஃபர் பண்ண சொல்கிறாங்க, இல்லை டாக்டரை பார்க்க சொன்னாங்க, அப்போனா என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கண்டிஷனுக்காக பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ சிம்பிள். ஸோ மீட்டு நம்ம எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, அன்னைக்கு டேக்கு ப்ரொவைடர் பேஷண்ட்டை வந்து இப்போ என்னென்ன கண்டிஷனுக்காக ரிவ்யூ பண்ணியிருக்காங்க நம்ம செக் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம்னா மீட்டை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ மீட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஏதாவது ஒரு எலமெண்ட் இருந்தாவே நம்ம போதும். மானிட்டர் இருந்தாலே போதும், அசஸ்மெண்ட் இருந்தாவே போதும், எக்ஸாமினேஷன் இருந்தாலும் போதும், இப்போ ட்ரீட்மெண்ட் இருந்தால் போதும். ஏதாவது ஒரு எலமெண்ட்டு மெட் பண்ணாவே நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து மீட்டை நம்ம கன்சிடர் பண்ணலாம். சிம்பிள். ஸோ என்னென்ன கண்டிஷனுக்காக ப்ரொவைடர் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணுறது தான் என்னென்னா மீட்டு.